இன்னும் 2 நாள் மட்டுமே இருக்கிறது. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக போதுங்க. நெறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு ஆரம்பிக்க போது. மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாம இருந்தாலும், கனமழை வருமா? வராதான்னு பலரும் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதற்கான மழையினுடைய தீவிரம் அறிவிப்பு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். முன்கூட்டியே இத பத்தி நம்ம பேசியிருந்தோம். மீண்டுமாக ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம். வரக்கூடிய ஜூலை 30ஆம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமா தான் இருக்கும். கனமழை வெளுத்து வாங்கும். சில இடங்கள்ல பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் தீவிரமாக போது. உஷாரா இருங்க. எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா, இப்போ இதுவரைக்கும் லேசான சாரல் மழை, மிதமான மழையை மட்டும் பார்த்திருப்பீங்க. கடந்த 10 நாட்களாக சில மாவட்டங்கள்ல லேசான மழையும், சாரல் மழையுமாக பதிவாகிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பகல் நேரங்கள்ல வெயில் வந்திருக்கும். இரவு நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும், சாரல் மழையும் வந்து பதிவாகியிருக்கும். ஆனா, இப்ப வரக்கூடிய மழை வந்து சாரல் மழையோ, இல்ல மிதமான மழையோ பெய்துட்டு போற மாரி கிடையாது. இது ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு. அதுல குறிப்பா எங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்க போதுன்னா, தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் அடுத்த பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் தான் மழை வருமா? நீலகிரி, கோயம்புத்தூர்ல மட்டும் தான் மழை வருமா? ஏன் மற்ற மாவட்டங்கள்ல மழையே கிடையாதா? அப்படின்னும் பலரும் கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம சொல்லியிருந்தோம். மாத இறுதியில கனமழை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் அதேதான். வரக்கூடிய ஜூலை 30, 31, ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்க போது. இந்த ஜூலை 30ஆம் தேதிகள்ல நமக்கு கனமழை ஆரம்பிச்சு 4ஆம் தேதி வரைக்கும் மழை விடவே விட போறது கிடையாது. தமிழக கடலோர மாவட்டங்கள் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் அதிகப்படியான மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஜூலை 30, 31 அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்கள் இந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியான மழை அளவும் நமக்கு வந்து பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில இருக்கிறவங்க சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய வெயில பார்த்துட்டு, "அட போங்கப்பா வெயில் தான் வரப்போகுது. எங்க மழைலாம் வராது." அப்படின்னு மட்டும் நீங்க தப்பா நெனச்சிராதீங்க. வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்க போது. தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்கள் மட்டும் கிடையாது. டெல்டா மாவட்டங்கள், உள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய போது. டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலயும் கனமழை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல கண்டிப்பாக வரும். இப்போதைக்கு நமக்கு மழை கிடையாது. இன்றைக்கு, நாளைக்குலாம் உங்களுக்கு வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும் கிடைக்கும். ஆனா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கனமழையினுடைய தீவிரம். மிக கனமழை கூட நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல பதிவாக வாய்ப்பு ஒரு 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரும் நாட்கள்ல. நிச்சயமா இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. இந்த முதல் வாரத்திலேயே நல்ல ஒரு அருமையான மழையோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிதமான மழை முதல் கனமழையாக அதிகரிக்க தொடங்கிரும். அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், மீண்டுமாக ஜூலை 30 முதல் படிப்படியாக கணிசமாக மிதமான மழையாக பெய்ய தொடங்கி ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கனமழையாகவும் கொட்டி தீர்க்கும். அடுத்தபடியாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல இப்போதைக்கு நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் படிப்படியாக அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மிதமான மழையாக பெய்ய தொடங்கிறோம். மேற்கு தொடர்ச்சியில கனமழை விட போறதே கிடையாது. தொடர்ந்து மிக கனமழையெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. அவலாஞ்சி பகுதிகள், குந்தா பகுதிகள்லாம் கடந்த 2, 3 நாட்களாக நீங்க எடுத்து பார்க்கும்போது 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர்னு சொல்லி நெறைய இடங்கள்ல நமக்கு மழை அளவு வந்து கடந்த சில நாட்களாக இந்த ஒரு வாரத்துல நீங்க எடுத்து பார்க்கும்போது மிக மிக கடுமையாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே வானிலை அறிக்கையில சொல்லும் பொழுது நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி, குந்தா, கோத்தகிரிலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உதகமண்டலம் போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை வெளுக்கும் அப்படின்னு நான் சொன்னபடியே பல இடங்களில் நமக்கு மழையானது தீவிரம் அடைஞ்சிருக்கு. இது இதோட முடிவடைகிறது கிடையாது. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சியில கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்பு கிடைக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் வடக்கு பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டும் தொடரும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கனமழையும் இந்த மாத இறுதியிலும் மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தேனி, தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழையும் அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். கர்நாடக பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அதி கனமழையின் காரணமாக தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1,00,000 கன அடிக்கு மேல
நீர் திறப்பாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போலவே 1,00,000 கன அடிக்கு மேல தண்ணியும் திறந்தாச்சு. நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோமோ, அதுதாங்க இப்போ அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு. நமக்கு வேணா மழை இல்லாம வெறும் வெயிலுடைய தாக்கமும், வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கலாம். ஆனா கர்நாடகால அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் அங்க ரெட் அலர்ட் தான். காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகள்ல பெய்து வரக்கூடிய தீவிரமான மழையின் காரணமாக நமக்கு அந்த நீர் வரத்தும் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல 1,50,000 மேல நமக்கு கன அடி பொறுத்தவரைக்கும் திறப்பாங்க. மேட்டூர் அணை பொறுத்தவரைக்கும் 5 முதல் 7 நாட்களுக்குள்ளயே நமக்கு நிரம்பிரும். ஏன்னா இப்பவே நமக்கு 1,00,000 1,50,000 கன அடி கிட்ட திறக்கும்போது, நமக்கு ஒரு 4லிருந்து 5 நாட்களுக்குள்ளேயே மீதமுள்ள 15 அடி மற்றும் 20 அடிகள் நமக்கு வந்து சீக்கிரமாவே நமக்கு மேட்டூர் அணை பொறுத்தவரைக்கும் நிரம்பிரும். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டா பகுதிகளுக்கு மழை வாய்ப்பும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல காத்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க.